ஒரு கம்பெனியோட ஸ்டாக்க நான் வந்து எதுல வாங்கணும்னே தெரியல. நான் வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில வாங்குறதா, இல்ல பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில வாங்குறதா? அது மட்டும் இல்லாம நான் வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில ஆல்ரெடி ஒரு கம்பெனி வாங்கிட்டேன். அத வந்து நான் வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில விக்க முடியுமா? என்ன ஏதுங்கிறது ரொம்பவே வந்து குழப்பமா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். நீங்க ஒரு ஸ்டாக்க வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து 2 எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணி தான் வாங்கலாம். ஒண்ணு வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டெர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச வச்சு வாங்குவாங்க. நீங்க வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில வாங்குனத நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலயும் வித்துக்க முடியும். ஸோ நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில வாங்குனதையும் வந்து பார்த்தீங்கன்னா, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலயும் நீங்க வித்துக்க முடியும். ஸோ இப்ப ஏதாவது ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வருதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு NSEல லிஸ்ட் ஆகணும். அப்படி இல்லன்னா BSEல லிஸ்ட் ஆகணும். ஸோ அப்படி இல்லன்னா 2லயுமே லிஸ்ட் ஆகலாம். ஸோ 2லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த கம்பெனியோட ஸ்டாக்க வந்து வாங்கிக்கலாம், வித்துக்கலாம். NSEல வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான யூசர்ஸ் இருக்காங்க கம்பேர்ட் டு BSE. இந்த 2 எக்ஸ்சேஞ்சிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்க வந்து ஒரு கம்பெனியோட பிரைஸ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு 50.60 வாங்குறீங்க அப்படின்னா, இதே வந்து BSEல வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து 50.50 இருக்கலாம். ஸோ 10 பைசா. ஸோ இந்த மாதிரியான வேரியன்ட் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ரிசர்ச்சாளர்கள் சொல்றாங்க. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.